இன்னும் அதுக்கு என்ன ஆட்சியை பிடிக்க போதா, இல்லை ஆட்சியில் வந்து உட்கார போதா, இல்லை எதிர்கட்சி தலைவர் வர போகிறாங்களா, இல்லை 2-3 மந்திரிங்க அவங்களுக்கு கிடைக்க போதா, வாரிய தலைவர்கள் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. விஜய்கிட்ட பணம் கிடைச்சிருமா? கிடைக்கிறது இல்லை. கட்சி ரிவைவ் ஆகும். எப்படின்னா இங்கே வந்து திமுக இந்த கட்சியின் கீழே இவங்க யாருமே ஆலமரத்து கீழே வந்து யாரும் வளர முடியாதுன்ற மாதிரி இங்கே வளர முடியல. அங்கே அப்படி இல்லை. விஜய் வந்து புதிய கட்சி, இளைஞர்கள் பெருவாரி மக்கள் ஆதரிக்கிற கட்சி. இப்போ அவர் கூட போகும்போது குறைஞ்சபட்சம் இந்த சிலுவையை சுமக்க வேணாம, பாவ மூட்டைகள், ஆன்டி பீப்புள் பாலிசிஸ் பாருங்க. நேற்று கூட நேற்று முந்தா நாளோ தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வந்து உணவு அளிக்கிறார் முதல்வர் 3 வேளை. அதாவது கண்ணை குருடாக்கிட்டு கலர் டிவி கொடுத்தா எப்படி இருக்குங்க? அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வேலையை நீங்க பறிச்சு தனியார்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நான் உணவளிக்கிறேன்னு சொல்லிட்டு படம் காட்டினா இது வந்து வெறும் விளம்பரத்துல ஓடிட்டு இருங்க. இப்ப இந்த எதிர்மறை விமர்சனங்களெல்லாம் காங்கிரஸ் நியாயமே இல்லாம சுமக்க வேண்டியிருக்கும். இப்போ அது வந்து இல்லாமல் இருக்கும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். விஜயோட போய் சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்களா, ஜெயிச்சா ஆட்சி கிடைக்கும்,